ஹாய் கைஸ், நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 31, டேட்டு பார்த்திங்கன்னா 16 மார்ச் 2026. நம்ம 1 கோடி சேலஞ்சில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் பார்த்திங்கன்னா 5 lakhs. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1,29,479. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1,86,000 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 56,500 இருக்குது. டே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2,600 கிட்ட நெகட்டிவில் இருக்குது. இந்த மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்டு, டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு, டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னு நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். இதில் ப்ராஃபிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பில், அப்புறம் ஏஜிஐ, லாரஸ் லேபு, ஐஆர்எஃப்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சின்ஸ் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது நெகட்டிவில் இருக்குதுன்னு பார்ப்போம். நெகட்டிவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸு, ரிலாக்ஸோ, ஐடிசி, அப்புறம் அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா நான் 2021 சம்திங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஏஷியன் பெயிண்ட், ரிலாக்ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மந்த்தாகவே நெகட்டிவில் தான் இருக்குது. ஐடிசி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 2 months நினைக்கிறேன் இது நெகட்டிவில் இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் அது அந்த ஸ்பிளிட் கிடச்சதில் அந்த டீமெர்ஜர் ஆனதுலேருந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் தான் எனக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார் மார்க்கெட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டேரெக்ட் ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக எஸ்ஐபி அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்ட் ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்ன ரீசன்னா இப்போ டேரெக்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மொத்தமாக ஒரே ஸ்டாக்கில் டம்ப் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் கற்றுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்குறது நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 1,71,236. இப்போது கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,89,500 கிட்ட நியர்லி இருக்குது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 18,247. டே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 4,400 கிட்ட நெகட்டிவில் இருக்குது. இதை நமக்கே தெரியும், இந்த ஈரான் யூஎஸ் வாரனால நமக்கு மார்க்கெட் நல்லா அடி வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 months முன்னாடி பார்த்தீங்கன்னா அரௌண்டு ப்ராஃபிட் அரௌண்ட் 45,000 கிட்ட இருந்தது. இதோட ஃபுல் வீடியோ தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்துக்கு முன்னாடியே நான் ஃபுல் வீடியோ டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா டே சேஞ்சஸில் அரௌண்டு யூடிஐ நிஃப்டி 52,400 சம்திங் நெகட்டிவ். ஆக்சிஸ் அதே தான். மோத்திலால் 163. குவான்ட் பார்த்தீங்கன்னா 20 rupees. இதெல்லாம் நெகட்டிவில் இருக்குது. இதில் நான் இப்போ என்னோடய கரண்ட் இன்வெஸ்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 1,03,000 1,14,000 கிட்டே இருக்குது. ஆக்சிஸ் 56 64,000 இருக்குது. மோத்திலால் அப்புறம் குவான்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய டேரெக்ட்டு யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.